விஜய் அவர்களுடைய வருகைங்கிறது ஒரு முக்கியமான களமாகவும் நம்ம பார்க்கலாம். அப்படி இருக்கும் பொழுது களம் ஓப்பன் ஆன பிறகு இங்க பிஜேபி கூட்டணிக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியது இருக்கும். பிஜேபி தலைமையில ஒரு கூட்டணியோ இல்ல பிஜேபி மையப்படுத்தி ஒரு கூட்டணியோ உருவாகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இன்ஃபேக்ட் என்ன சொல்ல போனா பிஎம்கேவே அந்த கூட்டணியில் இருக்குமாங்கிறது தெரியாது. லாஸ்ட் டைம் பெரியவர் ராமதாஸ் அவர்கள் இந்த கூட்டணி இல்லாம அதிமுக சேரக்கு தான் கடைசி வரைக்கும் அவர் ட்ரை பண்ணாங்கிறது மீடியால பெரும் பேசும் பொருளாச்சு. ஸோ அவங்களும் இன்னும் கொஞ்ச நாள்ல இருக்க மாட்டாங்கிறது நம்பிக்கை இருக்கு. ஸோ பிஜேபி 26ல தனித்து விடப்படும் அப்படிங்கிறது என்னுடைய கால்குலேஷன். தனித்து விடப்பட்டால் பிஜேபினால் தமிழ்நாட்டில் எப்படி ஜெயிக்க முடியும்? அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான 35% கூட்டணியை உருவாக்குவான எந்த முகாந்தரமும் 26ல கிடையாது. அப்படி நீங்க அவங்க ஒரு 15% ஓட் பேங்க் வச்சு கூட அதிமுகவும் வச்சுக்கிட்டு அதிமுக அவங்களோட சேர்ந்தா திருப்பி பிஜேபி வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம புரியலாம். ஸோ இங்க பிஜேபி தனித்து விடப்படுங்கிற நம்பிக்கை என் மனசுல அதிகமா இருக்கு. உங்களுடைய ஐடியல் அலைன்ஸ் எது? இப்ப விஜய் வந்த பிறகு விஜய், ஏடிஎம்கே, விசிகே அது உங்களுடைய ஐடியல் அலைன்ஸா அல்லது வேற எது உங்களோட ஐடியல்? டு பி ஃபிராங்க், அஸ் ஏ ஸ்ட்ராட்டஜிஸ்டா அதை நான் இன்னைக்கு பதிவு பண்ணக்கூடாது. கண்டிப்பா எலெக்ஷனுக்கு நெருங்கக்கூடிய நேரத்தில் ரூலிங் அவுட் தட் அதை நீங்க ரூல் அவுட் பண்ணல. இல்ல, நான் எதுவுமே ரூல் அவுட் பண்ணல. நான் என்ன சொல்ல வரேன்னா களம் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. சோ இதுக்கான களங்கள் இல்ல, பிஜேபி மெயின் பிளேயர் இல்ல நீங்க சொல்லிட்டீங்க 26ல. பிஜேபினால கூட்டணி தமிழ்நாட்டில் உருவாக்க அவங்க நெக்லிஜிபிள் ஃபோர்ஸ். எஸ். இப்போ 26 எலெக்ஷன் ஸ்டாலின் வேணுமா வேணாமான்ற எலெக்ஷன். ஆப்வியஸ்லி ஏன்னா 5 வருஷம் முடிச்சுட்டு போகும்போது இட்ஸ் ரெஃபரண்டம். ஸ்டாலின் வேணுமா வேணாமான்ற எலெக்ஷன்ல which will be ஒரு ஐடியல் அலைன்ஸ். இல்லை, என்னுடைய கருத்து பொறுத்த வரைக்கும் பிகினிங்காக இருந்தாலும் 2021 மாதிரி எலெக்ஷன் ரொம்ப ஈஸியாக இருக்காது 100% இருக்காது. ஏன் அப்படி சொல்ல வரேன்னா, நீங்கள் 2021க்கான எலெக்ஷன் டேட்டா உங்களுக்கு தெரியும். கடுமையாக 10 வருஷம் நாங்கள் ஆன்டி இன்கம்பன்சியில் எடப்பாடியாக இருந்தார். அப்போ தான் வந்திருந்தனால மக்கள்கிட்ட பெரிய பரிச்சயம் கிடையாது அவருக்கு. ஆக்சுவலாக அப்போ 2-3 குரூப் இருந்துச்சு, ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர், அந்த கன்ஃபியூஷன் ப்ளஸ் ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்லேயே கூட்டணின்னு சொல்லிட்டு ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர் கேட்காமலே டிக்ளேர் பண்ணிட்டாரு. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை. இதெல்லாம் இருந்து சமாளித்து 214 தொகுதிக்கும் திரு எடப்பாடி அவர்கள் தான் பிரச்சாரத்துக்கு போனார். ஓபிஎஸ் அவர்கள் கூட பிரச்சாரத்துக்கு போலங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ கடுமையான ஊழல் குற்றச்சாட்டுகள் ஜெயலலிதா மேடம் இல்லை, இதெல்லாம் தாண்டி 190 தொகுதி தனியாக நின்னாங்க எடப்பாடி அவர்கள். பிஜேபிங்கிற ஒரு பேக்கேஜ் மைனஸ் பேக்கேஜ். ஆக்சுவலாக இதெல்லாம் தாண்டி 33% அதிமுக எடுத்தாங்க. ஆக்சுவலாக அதாவது எல்லாரும் முகத்தையும் அவருடைய உருவத்தையும் கேலி செய்யும் பொழுது அவருடைய வெற்றிங்கிறது 33%ங்கிறது எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியாக பார்க்கும் பொழுது இஸ் அன்பிலீவபிள் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுதான் அவருடைய லாஸ்ட் ரெக்கார்ட். நீங்கள் லோக்சபாவையும் சட்டசபையும் நம்ம கால்குலேஷனே பண்ணக்கூடாது. இதுதான் திரு அண்ணாமலை அவர்களுடைய ஃபெயிலியர் கால்குலேஷன். ஆக்சுவலாக அவருடைய உருவத்தை பார்க்குறது, அவருடைய படிப்பை பார்க்குறதுலாம் போகாமல் அவர் ஒரு தலைமையை வச்சுக்கிட்டு 33% வாங்கி வித்ஹோல்ட் பண்ணுறது அந்த தேர்தலில் சாதாரண விஷயம் கிடையாது.